யோபுங்கிற மனுஷனுடைய வாழ்க்கையை பாருங்க. முதல் விசுவாச பரீட்சை தனக்கு இருந்த ஆஸ்திகள், செல்வங்கள், பொருட்கள். மனுஷன் பொறுமையா இருக்கிறார். 2வது சோதனை மரண ஓலம். இங்க கொடுத்த 7 ஆண் பிள்ளைகள், கொடுத்த 3 பெண் பிள்ளைகள், 10 ஆண்டு எடுத்துக்கிட்டாரு. வீடு ஃபுல்லா மரண ஓலம் தான். மனுஷன் பொறுமையா மட்டும்தான் இருக்காரு, வேற ஒண்ணுமே செய்யல. யோபு தன் உதடுகளை காத்து கொண்டான் என்று இருக்கு. பொறுமையா மட்டும்தான் மனுஷன் இருக்கு. சாத்தானுக்கு பொறுக்கல. அவன் 3வது என்ன பண்ணான்? அவருக்கு சரீரத்தையே கை வச்சான். உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் புண்ணு. ஆனாலும் மனுஷன் பொறுமையா இருக்கு. எவ்வளவு வேதனையா இருக்குன்னு பாருங்க. துணி சரியா போட முடியாது. ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சு இருக்கு. வரவன் போறவெல்லாம் அவன் பாவத்தினால் தான்டான்னு சொல்லும் போது அது இன்னும் உருவ கொடுத்து. 4வது சாத்தான் பார்த்தான். பொருள் எல்லாம் எடுத்த பிறகு இவனுக்கு பொருளை பற்றி எல்லாம் கவலை இல்லை. பிள்ளைங்கள் எல்லாம் அடிச்ச பிறகும் பலிதான். ஆனாலும் அவன் சகிச்சுக்கிட்டான். அவனையே கை வச்ச பிறகு அவன் என்ன பண்ணிட்டான்? அதையும் சகிச்சுக்கிட்டான். கடைசி மனைவி தூண்டி விட்டான் சாத்தான். நீ என்ன பண்ணு? தேவனை தூசிச்சு உயிர் விடுன்னு சொல்லி அவனை தூண்டு. நீ யோபுஜனா போட்டி பைத்தியக்காரி. சாத்தான் ஓயிட்டான். அவளுக்கு ஷாக்கா இருக்கும். அது வரைக்கும் என் புருஷனை ரொம்ப கனமா வச்சிருக்கோம். ஆனா இப்ப யோபுக்கு தெரியும் மனைவி உருவத்துல வந்திருக்குது பிசாசு. 4 சோதனை. பொறுமையா இருந்த வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் மனுஷன் 2 தனியாய் பெற்றுக் கொண்டாரு.